அல்லேலூயா. தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்படியானால் நீங்கள் உணராதல் இருக்கிறது எப்படி என்றார். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து எழுப்புகின்ற ஒரு கேள்வியான ஒரு காரியம் பாருங்க. அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து வாசிக்கிற பொழுது தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதனை செய்து கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஜனங்களை பசியோடு கூட அனுப்ப அவருக்கு விருப்பம் இல்லை. என்ன இருக்கு என்று கேட்ட பொழுது ஏதோ சில அப்பங்கள் தான் இருக்கிறதாக சொல்லுகிறாங்க. 7 அப்பங்களும் சில மீன்களும். அப்ப அவர் அதை எடுத்து ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுக்கிறாங்க. 4000 பேர் சாப்பிடுகிறாங்க. மீதி 12, அதாவது மீதி 7 கூடை நிறைய எடுக்கிறாங்க. இதே மாதிரி அவர் ஏற்கனவே ஒரு அற்புதம் செய்திருந்தார். 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷர்களுக்கு போஷிக்க கொடுத்து 12 கூடை நிறைய மீதி எடுத்திருந்தாங்க. இப்பேற்பட்ட அதிசயங்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு பரிசேயர் கூட்டம் வந்து அவர்கிட்ட அடையாளத்தை கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த சன்னதி அற்புதங்களையும் அடையாளங்களையுமே எதிர்பார்க்கிறாங்க. எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அவர்களுக்கு அது போதவில்லை என்று சொல்லி அவர்களை குறித்து பாரத்தோடு கூட பேசிவிட்டு படகுல ஏறி சீடர்களோடு கூட அக்கறைக்கு அவர் போகிறதுக்கு புறப்படுகின்றார். அந்த நேரத்துல அவர் சொல்லுகின்றார், பரிசேயருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று. உடனே மனசுல சீடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டாங்க, அப்பத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டாங்க. ஒரே ஒரு அப்பம் தான் இருக்கு, நாங்க சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு இவரை எங்களை இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில குறை சொல்லுகின்றார் என்கின்ற ஒரு எண்ணத்தை மனசுல நினைக்கிறாங்க. யாரு? இயேசுவினுடைய சீடர்கள். அதை உடனே ஆண்டவர் உணர்ந்து கொள்கின்றார். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது தெரியும், இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பங்கிட்ட போதும் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடைகளை எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடைகளை எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அல்லேலூயா. இப்ப அவர் கேட்கிறாரு, இவ்வளவு அற்புதங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாகத்தான் நான் செய்தேன், ஆனாலும் ஏன் உணர்வற்ற இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு அப்பம் உங்ககிட்ட இருக்கு, சரி, அதை வைத்து உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுத்து மீதம் எடுக்கத்தக்க வல்லமை எனக்கு இருக்கிறது என்று கூட உங்களுக்கு மதி வராம ஒரு அப்பம் தானே இருக்கு, இதை வைத்து எங்களை குறை சொல்லுகிறார் என்று புரியாமல் பேசி கொண்டிருக்கிறீங்க. நீங்க கண்கள் இருந்து காணாத ஜாதியா என் கூட இருக்கிறீங்களா? உணர்வற்ற இருதயத்தோடு கூட தான் என் கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து கடிந்து கொண்டு பேசின வார்த்தைகளை நாம் கவனிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை, நீங்கள் என்னை அறிந்து கொண்டு எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டது, உங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா? உணர்வுள்ள ஆவியோடு கூட தான் என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களா? உணர்வுள்ள இருதயத்தோடு கூட தான் என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கின்றீர்களா? இல்லையே, என்னோடு கூட ஊழியம் செய்த என்னுடைய ஊழியர்களாகிய சீடர்களை போல எல்லா அற்புதத்தையும் எல்லா போதனைகளையும் எல்லா வசனங்களையும் கேட்ட பிறகும் இன்னும் உணர்வற்ற இருதயத்தோடு கூட தான் நின்று கொண்டிருக்கிறீர்களோ என்று அவர் நம்மை பார்த்து கேள்வியை எழுப்புகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொல்லுகிற வார்த்தை, எல்லோருக்குள்ளுமே உணர்வுள்ள இருதயம் முக்கியமாக தேவை என்று. உணர்வற்ற இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசுவை பின்பற்ற முடியாது.
உணர்வற்ற இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தால் அவருடைய செய்கைகளை ஒரு நாளும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உணர்வற்ற இருதயத்தோடு கூட நீங்கள் எத்தனைதான் இயேசுவுக்கு பின்னாக வருகிறேன் என்று சொன்னாலும், எவ்வளவுதான் பிரசங்கங்களை நீங்கள் கேட்டாலும், எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. உணர்வுள்ள ஆவியோடு கூட நீங்கள் எந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாள் அமர்ந்திருக்கின்றீர்களோ அதுதான் உங்களை கனி கொடுக்கின்ற ஒரு திராட்சை செடியாக மாற்றுமே தவிர, நீங்கள் மற்ற ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ வந்து போக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்காக வந்து அவர் சமூகத்தில் அமர்ந்தீங்கன்னா, அவர் அத்திமரத்தை தேடி வந்த பொழுது அதுல எந்த கனியுமே இல்லாத மாதிரி அவர் தேடி வருகின்ற நாட்களில் நீங்க வெறுமையா இருப்பீங்க. அவர் வெட்டி போடுகின்ற ஒரு நிலைமை வந்துவிடும். ஜாக்கிரதை என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் உணர்வுள்ள இருதயம் ஏன் தேவை என்று வேதத்தின் அடிப்படையிலே தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது வாசியுங்கள், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உணர்வுள்ள இருதயம் ஏன் தேவை என்றால், அவர்கள் செய்த பாவத்தை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து மனம் திரும்பி புது வாழ்வு அடைவதற்கு உணர்வுள்ள இருதயம் மிக முக்கியமாக தேவை. உணர்வற்றவர்களாக இருந்தோமே ஆனால் நம்ம பாவம் செய்தோம் என்று கூட ஒரு மதி நமக்கு என்னது வருவதில்லை. மதியினத்தோடு கூட வாழுவோம். நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்ல சுபாவம் உள்ளவனாகத்தான் இருக்கின்றேன், நான் நல்ல குணம் உடையவனாகத்தான் வாழுகின்றேன், எனக்குள் எந்த பழுதும் இல்லை, எனக்குள் எந்த குற்றமும் இல்லை, எனக்குள் எந்த குறையும் இல்லை, நான் நிறைவானவன், நான் நிறைவானவள், என்னை யாருமே ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு நான் ரொம்ப பர்ஃபெக்ட் நினைக்கிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருக்கும் தெரியுமா? உணர்வற்ற இருதயத்தோடு கூட வாழ்கிற மனிதனுக்குள். வேதத்திலே அதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்த வேண்டும் என்கின்ற தேவை ஏன் இருக்கிறது என்றால், அநேகருடைய உள்ளான இருதயம் இன்றைக்கு கடினப்பட்டு தாங்கள் நீதிமான்கள் என்கின்ற எண்ணத்தோடு கூட நிர்விசாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆலயங்களிலே ஆசீர்வாதமான செய்தி கேட்பதற்கு ஆர்வத்தோடு கூட போகிற கூட்டம் ஏராளமான பேர் உண்டு. தீர்க்க தரிசனங்களை கேட்பதற்கு வாஞ்சியோடு கூட கடந்து போகிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு. வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கு போகிறவர்கள் அநேகம் உண்டு. அதே நேரத்திலே கடிந்து கொண்டு தங்கள் பாவங்களை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி சுட்டி காட்டி நேர்வழியிலே நடத்துவதை ஏற்றுக்கொள்கிற இருதயமுடைய ஜனங்கள் கொஞ்சமா தான் இருக்கிறாங்க. வாக்கு தத்தம் ஒரு மனிதனுக்கு தேவை, தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை, ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு தேவை, ஆறுதல் ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனால் இவை எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனால் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புகின்ற பரிசுத்தம் முதலாவது தேவை. அல்லேலூயா. வேதமே சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாதவன் எவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தத்தை உள்ளான வாழ்க்கையை வைத்து விட்டு கொண்டு எவ்வளவுதான் நம்ம தேவனுடைய சமூகத்திலே வந்து கண்ணீர் வடித்தாலும், எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை கேட்டாலும், எவ்வளவு வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொண்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது 100க்கு 100 சத்தியம் வேதத்தின்படி சொல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களை, உங்களுக்கு புரியும்படி நான் சொல்ல வேண்டும் என்றால், தாவீதனுடைய பாவம் யாவரும் அறிந்த உண்மை. பிறருடைய மனைவியை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இல்லையா? ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அவளுடைய சொந்த புருஷனை அவர் என்ன பண்ணிவிட்டார்? கொலை செய்து விட்டார். ஒரு கொலையாளியாக மாறிவிட்டார். பிறனுடைய மனைவியை இச்சிப்பது பாவம், அது விபச்சாரத்துக்கு ஈடான பாவம் என்று வேதம் சொல்லுகிறபடி இரண்டாவது அந்த பாவத்தையும் அவர் செய்து விட்டார். கண்களினால் இச்சை. இன்னும் அவர் என்ன செய்தார்? கொலை செய்தார். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இத்தனை நாட்கள் ஆகியும் அவருக்குள் ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்ததா? அவர் கொலை செய்த பொழுதும் தான் செய்த தவறு என்று அவர் தேவன் கிட்ட வந்து மண்டியிடல.
பிறனுடைய மனைவியை தன் மனைவி ஆக்கி கொண்ட பொழுதும் வேதத்தின்படி தவறு என்று தேவன் கிட்ட வந்து ஒப்புரவாக மனம் வரவில்லை. அந்த பிள்ளை பிறந்து வளருகிறது, அப்பொழுதும் இது ஒரு பாவத்தினால் உருவாக்கப்பட்ட சன்னதி என்று தன்னால் ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு மனம் வரவில்லை. தேவன் அதை பார்த்துவிட்டு சும்மா இருக்கவில்லை. இவ்வளவு நாட்கள் ஆகியும் தான் ஒரு பாவி என்கின்ற எண்ணம் அவனுக்குள் வரவில்லையே. செய்த பாவத்தை என்னுடைய சமூகத்தில் வந்து ஒப்புக்கொள்ளுகிற எண்ணம் அவனுக்குள் வரவில்லையே. அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன் என்கின்ற வார்த்தையின்படி நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார் தாவீது இருந்த ஸ்தலத்திற்கு. அந்த தீர்க்கதரிசி போய் அவர் மறைமுகமாக சொல்லுகின்றார். ஒருவன் விருந்து வைக்கின்றான். அவன் தன்னிடம் இருந்த அநேக மந்தைகள் இருந்த பிறகு அதை எடுத்து வைக்கவில்லை. ஏழையானவன் ஒருவனுடைய வீட்டில் உள்ள சிறு ஆட்டை எடுத்து அந்த இடத்துல விருந்துக்கு உருவாக்குகின்றான் என்று. அப்பொழுது தாவீது சொல்லுகின்றார், அப்பேற்பட்டவனை என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், வேறு யாரும் இல்லை, அந்த பிழையை செய்தவன் நீதான் என்று. உடனே அவருடைய உள்ளத்திலே உணர்வு வருகிறது. அத்தனை நாட்கள் உணர்வற்ற இருதயத்தோடு கூட தான் தாவீது இருந்தார். தான் செய்தது பாவம் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், தான் துரோகம் செய்துவிட்டேன் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், துணிகரமாக நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து கொலை செய்து பிறனுடைய மனைவியை வஞ்சித்து நான் இப்பேற்பட்ட ஒரு தவறான பாவத்துக்குள் சென்று ஒரு சன்னதியை உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் அற்றவனாய் அவன் ஒரு ராஜாவாகத்தான் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அதை பார்த்துவிட்டு சும்மா இருக்காமல் அவனுடைய இருதயத்தின் பாவத்தை வெளிப்படுத்தும்படி, அவனுடைய இருதயத்துக்குள்ளே உணர்வை உண்டாக்கும்படி கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொன்ன பொழுது உடனே தன்னுடைய பாவத்தை உணர்கின்றார். அவர் அப்பொழுதுதான் சொன்ன வார்த்தை சங்கீதம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களில் அவர் சொல்லுவார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி நடத்தும் என்று அவர் அறிக்கையிடுகின்றார். அவர் ஒப்புரவாகின்றார். சங்கீதம் 51 அவர் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு தேவ சமூகத்திலே அவர் கண்ணீரோடு கூட நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட இருதயத்தோடும் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகின்றார், வெறுமையாக்குகின்றார். அப்பொழுது அவர் தன்னுடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்புவிக்கின்றார். இதைதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறது, உணர்வுள்ள இருதயம் ஏன் தேவை? தன் பாவத்தை உணர்வடைந்து செய்த குற்றத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவன் மறுபடியும் தேவ பிள்ளையாக மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதை உணர்கின்ற இருதயம் அவனுக்கு வேண்டும். அந்த உணர்வே இல்லாம செய்த பாவத்தை குறித்த ஒரு குற்ற மனசாட்சியும் இல்லாமல் நான் தேவனுக்கு விரோதமாக வார்த்தைக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய எண்ணம் இல்லாமல் துணிகரமாக வெளியரங்கமாக நம்ம எவ்வளவு தேவனை ஆராதித்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதனை, அதனை பார்த்துவிட்டு தேவன் சும்மா இருக்கவும் மாட்டார் என்பதனை நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தாவீது தேவனுக்கு பிரியமானவர் என்று சொல்லப்பட்டாலும், இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சொல்லப்பட்டாலும், அவர் செய்த பாவத்தை மறைத்தபடியினால் தேவன் அவருக்கு தண்டனை கொடுத்தார். அந்த பிள்ளையை தேவன் வாதித்தார். நோயினால் வாதித்த அந்த பிள்ளை மரித்து போனது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? என் அன்பு ஜனமே, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்துல நம்ம செய்கிற எல்லா கூலிக்கும் என்னது? எல்லா விதமான வேலைக்கும் கூலி உண்டு இல்லையா? நம்ம யாருமே சம்பளம் இல்லாம வேலை பார்க்கிறது இல்லை. அதே போல பாவம் செய்கிற பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த பாவத்துக்கு ஏற்ற சம்பளம் என்னுடைய வாழ்க்கையில என்றாகிலும் கிடைத்தே தீரும் என்கின்ற எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்களை தாழ்த்தி வாழ ஒப்பு கொடுங்க. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் யார்? கர்த்தர். அதாவது சொல்லுவார் சங்கீதம் 139 23 24 வசனங்களில் அவர் கேட்பார், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்த ஆண்டவரே என்னை நித்திய வழிகளுக்கு நேராக நடத்தும் என்று சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பத்தை பார்க்க முடியும். அதனால் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் அல்ல பாவ மன்னிப்புக்காக ஜெபிப்பது, ஒரு நாள் அல்ல
பாவத்தை அறிக்கையிடுவது, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து அமர்ந்து அந்த நாளின் துவக்கத்தில் இருந்து அந்த நாளின் இறுதி வரையிலும் நீங்க என்ன செய்தீங்க, எதை பேசுனீங்க, எப்பேற்பட்ட காரியங்களை மேற்கொண்டீங்கன்னு தேவ சமூகத்துல பொறுமையா உட்கார்ந்து நிதானித்து ஏதாவது வேதனை உண்டாக்கும் வழிகளுக்கேற்ற பாவங்களை நீங்கள் செய்திருப்பீர்களே ஆனால் அதை உண்மையாய் அவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு விட்டால் அவருடைய கரத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. அதனால ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்கல, உணர்வுள்ள இருதயத்தை கேளுங்க. இனிமேல் இப்பேற்பட்ட வழிகளுக்கு நேராக என் கால்கள் போகக்கூடாது, இனிமேல் இப்பேற்பட்ட இடங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க கூடாது. தேவன் விரும்பாத பாதைகளையும் கர்த்தர் விரும்பாத செயல்களையும் செய்வதற்கு என்னுடைய அவயங்களை நான் ஒப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே உணர்வுள்ள இருதயம் மிக அவசியமாக இருக்கிறது என்று வேதம் நம்மை பார்த்து பேசுகிறது. அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்காம இருக்கிறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது உணர்வுள்ள இருதயம் எதற்கு தேவை? நம்முடைய பாவத்தை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி வாழ்வதற்கு. இரண்டாவது வாசிக்கின்ற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உணர்கிறவர்களுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அவன் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட வாழுகிறவனாக இருக்க வேண்டும். வசனத்தை சும்மா கேட்டுட்டு போவதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இல்லையா? இப்போ ஒரு நிலத்துல நீங்க விதைய தூவுறீங்க, அந்த விதை முளைத்து வரணும்னா அது அப்படியே நீங்க போட்ட நாள்ல போய் பார்த்துட்டு ஒரு வருடம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அது முளைச்சிருக்குமா? இல்ல. தண்ணீர் ஊற்றி இருக்க வேண்டும், வேலி அமைத்திருக்க வேண்டும், முளைத்த பிறகு அதை பராமரித்திருக்க வேண்டும், அதுல ஏதாவது புழு பூச்சிகள் இருக்கா என்று பார்த்து அதற்கான பராமரிப்பை நாம் கொடுக்க வேண்டும், அன்றாடம் போய் கவனிக்க வேண்டும். இப்படி அதற்கென்று அதை கிளை நறுக்கி களை பிடிங்கி சுத்தம் செய்ய வேண்டும். அதை பராமரிக்காவிட்டால் நம்ம விதை விதைத்தும் பிரயோஜனம் இல்லை, செடி நட்டும் பிரயோஜனம் இல்லை, மரம் நட்டும் பிரயோஜனம் இல்லை. ஆமாவா இல்லையா? அதே போலதான் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து வசனத்தை கேட்டுட்டு இந்த காது வழியா கேட்கிறோம், இந்த காது வழியா விட்டுட்டு போவதனால யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அல்லவா? இப்போ நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயம் உணர்வடையும் படிக்கு, நம்ம பலன் கொடுக்கும் படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை உண்மையும் நன்மையுமா ஏற்றுக்கொண்டு இருதயமாகிய நல்ல நிலத்திலே அது விதைக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு அப்பா தன் மகனுக்கு அறிவுரை கொடுக்கறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்பாவும் அம்மாவும் ஒரு மகன் கிட்ட நீ இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், நாங்க அந்த நாட்கள் இப்படிதான் இருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை கொடுக்கறாங்க. அந்த அறிவுரையை அந்த மகன் உட்கார்ந்து கேட்கிறான். ஆனா கேட்டதோட விட்டுட்டு போனா பிரயோஜனம் இருக்குமா? இல்ல. கேட்டதை தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? பயன்படுத்தணும், இல்லையா? பயன்படுத்தினால் மட்டும்தான் அது தன்னுடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கும். அதை விட்டு விட்டு சும்மா நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமாதானத்திற்காக அவங்களுடைய மன திருப்திக்காக உட்கார்ந்து அந்த ஆலோசனை கேட்டுட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடைக்க போறது இல்லை. அதே போலதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ நம்மளை பாக்குறாங்க, நம்ம அம்மாவுக்காக அப்பாவுக்காக கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு போனோம்னா நஷ்டம் யாருக்கு? தேவனுக்கு இல்லை. யாருக்கு? நமக்கு தான் நஷ்டம். நம்ம தான் பலன் கொடுக்க முடியாத ஒரு மரமாக இருப்போம் என்பதனை மறந்து விடக்கூடாது. நண்பு ஜனமே, பலன் கொடுக்கும்படி உணர்வுள்ள இருதயத்தை கேளுங்க. வசனத்தை கேட்குறீங்க இல்லையா? அந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. சரி, போன வாரம் என்ன வார்த்தை கேட்டோம்? அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வந்தவங்க தானே.
என்ன வார்த்தையை குறித்து தியானித்தோம்? யோசேப்பை குறித்து. மீதி உள்ளவங்க எல்லாம் இங்கதானே இருந்தீங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து தியானித்தோம் இல்லையா? சரி, கேட்டீங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில அதனால ஒரு மாற்றம் வந்தது? எத்தனை பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையில அதனால ஒரு உணர்வு பெற்று இன்னும் விசுவாசத்துல பலப்படுத்தப்பட்டீங்க? நம்ம நினைக்கணும் இல்லையா? அல்லேலூயா. நம்ம இந்த காற்றோட கூட விட்டுட்டு போயிட்டே நம்ம இங்க இருந்து கேட்போம், போகும் பொழுது இதுல இங்க விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? அதனால யாருக்கு நஷ்டம்? அந்த வசனத்தை கொஞ்சம் கூட சேர்த்து வச்சு இன்னும் விசுவாசத்துல நம்ம பலப்படுத்தப்படணும்னு நம்ம நினைச்சா மட்டும்தானே கர்த்தர் நம்ம இன்னும் பலப்படுத்தி கனி கொடுக்கிற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு போக முடியும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகின்றாராம். எதினால் என்றால் தேவனுடைய உபதேசத்தினால். அல்லேலூயா. நம்மளும் இங்க உபதேசத்தை கேட்கிறதே இல்லை, கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதான் அந்த மத்தேயு சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே அநேகர் ஏன் வசனத்தை கேட்டு பலன் கொடுக்க முடியலன்னா அவங்க இருதயம் கற்பாறையை போல இருக்கு. அந்த வசனத்தை போய் எனக்கு தூவினால் உள்ளே வேர்கொள்ள முடியாதபடி உலக காரியங்களிலே அவர்கள் அகப்படுவதினால் அது காய்ந்து ஒன்றுக்கும் உதவாததாய் அப்படி அது பலனற்று போகிறது. அன்புக்குரியவர்களே, இருதயத்தை கல்லா வைத்துக் கொள்ளாதீங்க. அதை பண்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அதை பண்படுத்தி அந்த வசனம் உள்ளே முளைக்கும்படிக்கு அந்த இருதயத்தை என்ன பண்ணுங்க, லகுவாக்கி ஒப்பு கொடுங்க. உள்ள இறுக்கி புடிச்சு வச்சுட்டு என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லை, என்னுடைய தனி வேன்னு சொன்ன மாதிரி நான் இப்படிதான் இருப்பேன்னு இருந்தீங்கன்னா உண்மையா சொல்லுகிறேன், ஆலோசனை சொல்ற அவங்களும் தோற்று போறது கிடையாது. யாருக்கு நஷ்டம்? கேட்டும் பலன் கொடுக்காமல் இருக்கிற நம்ம வாழ்க்கையில தான் இழப்பு வரும் என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில உணர்வுள்ள இருதயம் எதற்கு தேவை? வசனத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக, வசனத்தை கேட்டு நம்ம கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, வசனத்தை கேட்டு நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும் என்பதற்காக, வசனத்தை கேட்டு புதிதாய் பிறந்த பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக, வசனத்தை கேட்டு ரட்சிப்பு அடைந்து நம்ம ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, நம்மை பார்க்கிறவர்கள் தேவனுடைய கிரியைகளை பார்க்கும்படியாக, நம்முடைய பேச்சை கேட்டு மற்றவர்கள் இயேசுவின் பக்கம் வரும்படியாக, அந்நாட்களிலே தேவனுடைய சீடர்கள் போதித்த பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் அவர்களுக்கு பின்னாடி கடந்து வந்தாங்க, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறினாங்க, இயேசுவுக்குள் விசுவாசிகளாக மாறினாங்க. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நடைமுறைகளும் அவர்களுடைய செயல்களும் வசனத்தின் மூலமாக வேரூன்றப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவின் மாதிரியை வெளிப்படுத்துகிறதாக இருந்தபடியினால் ஜனங்கள் பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் இயேசுவுக்கு பின்னாக வரும்படிக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் இயேசுவை நோக்கி வந்திருக்கிறாங்க? உங்க வாழ்வின் மாற்றத்தை பார்த்து எத்தனை பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க? உங்க வாயின் வார்த்தைகளை பார்த்து எத்தனை பேர் இன்னைக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க? உங்களுடைய நடக்கையின் மாற்றங்களை பார்த்து எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க? மாறி இருக்கிறதா? மாற்றம் வந்திருக்கிறதா? வசனத்தை கேட்டு மாற்றம் வரவில்லை என்றால் நீங்கள் உணர்வற்ற இருதயத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தமே. அன்பு ஜனமே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மற்றவங்களை குறை சொல்லாதீங்க, முறுமுறுக்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, நியாயப்படுத்தாதீங்க, தேவையில்லாம கோபப்படாதீங்க, எதிர்த்து பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்க, வசனத்தை மையமாக கொண்டு. ஆனா மறுபடி அந்த சுபாவம் தான் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க உணர்வற்ற இருதயத்தோடு கூட இருக்கீங்கன்னு 100க்கு 100 உண்மை. ஏன்னா அந்த வசனம் என்ன ஆகல, கிரியை செய்யல. அந்த வசனம் உங்களுக்குள்ள பலன் கொடுக்கல. அந்த வசனம் உங்களுக்குள்ள கனி கொடுக்கிறதா மாறல. ஏன்னா உங்கள் இருதயம் கற்பாறையா இருக்கு, உங்கள் இருதயம் உணர்வற்றதா இருக்கு. கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறீங்க. கேட்டு வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி இருந்தால் அதனுடைய பலனை வெளியே பார்த்திருக்க முடியும், அதனுடைய கனிகளை வெளியே பார்த்திருக்க முடியும். அவனவன் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அவங்க கனிகளினாலே நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. உங்க கனிகள் எப்படி இருக்கு?
பலன் கொடுத்திருந்தால் அது புசிக்கு ஏற்றதாக இருக்குமே. ஆனால் அதை பார்க்கிற பொழுது, அது பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய பார்வை வைத்து கண்டு கொள்ள முடியும். அதனுடைய நடக்கை வைத்து கண்டு கொள்ள முடியும். அதனுடைய உடைகளை வைத்து கண்டு கொள்ள முடியும். அதனுடைய நடைகளை வைத்து கண்டு கொள்ள முடியும். அதனுடைய பாவனைகளை வைத்து கண்டு கொள்ள முடியும். அது கர்த்தரை ஆராதிக்கிற விதத்தை குறித்து கண்டு கொள்ள முடியும். தேவனை தேடுகிற வாஞ்சியை வைத்து கண்டு கொள்ள முடியும். தேவனுக்குள் இருக்கின்ற பக்தி வைராக்கியத்தை வைத்து கண்டு கொள்ள முடியும். பரிசுத்தர் மீது வைத்திருக்கிற ஆசையை வைத்து கண்டு கொள்ள முடியும். ஜெப வாழ்க்கையை வைத்து கண்டு கொள்ள முடியும். எந்த மனிதன், எந்த சூழ்நிலை, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தேவனுடைய விசுவாசத்துக்குள் நிலைத்திருக்கிற அனுபவத்தை வைத்து கண்டு கொள்ள முடியும். முறுமுறுக்காமல், பின்வாங்கி போகாமல், சோதனையில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை வைத்து கண்டு கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பலன் கொடுக்கிறோமா அன்பு ஜனமே? இல்ல கனியற்ற அத்திமரமாக நின்று கொண்டிருக்கிறோமா? தேடி வருகின்றார், தினமும் நம்மை பார்க்கின்றார், ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு மாறுவாங்க, நாளைக்கு மாறுவாங்க, இந்த செயல்கள் மாறும், இனியாவது ஒரு கனி வெளிப்படும், இனியாவது இவங்களுடைய வாழ்க்கை நான் விரும்புகின்ற அளவிற்கு மாறும் என்று அவர் எதிர்பார்த்து 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 ஏமாந்து போகின்றாரே. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவினுடைய ஒரு வார்த்தை நமக்கு நேராக வருமானால் வெட்டி போடுங்கள் என்று வந்திருக்கும். ஆனால் இயேசு நமக்காக ஏற்பட்ட காயங்களை காட்டி கொடுத்து, இவர்களுக்காக காயப்பட்டேன், இவர்களுக்காக அடிக்கப்பட்டேன், இவர்களுக்காக நொறுக்கப்பட்டேன், இவர்களுக்காக ரத்தம் சிந்தினேன், இவர்களுக்காக நான் பலவிதமான அவமானங்களை ஏற்றுக்கொண்டேன், என் மேல காரி துப்பினாங்க, என்னை இல்லாத வார்த்தைகளை சொல்லி துன்பப்படுத்தினாங்க, என்னை பலவிதத்தில் அவமானப்படுத்தினாங்க, என் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு பங்கு போட்டு கொண்டாங்க, என்னை அந்த அளவிற்கு குற்றுயிராக தொங்க விடப்பட்டது யாருக்காக? இந்த ஜனங்கள் கனி கொடுக்க வைத்து இவர்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே. இன்னும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடும் என்று நமக்காக அவர் பரிந்து பேசினால் மட்டுமே நாம் இன்றைக்கு நிலை நின்று கொண்டிருக்கிறோமே தவிர நாம் செய்த புண்ணியமோ புகழோ மேன்மையோ காணிக்கையோ எதுவுமே கிடையாது என்பதனை மனதிலே ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொள்ளுங்களேன் அன்பு ஜனம், ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொள்ளுங்க. அவர் ஏழை விதவை போட்ட 2 காசை பெருமையாக பேச காரணம் என்ன? அவளுக்குள்ளே இருந்த ஜீவனத்துக்கு என்று வைத்ததை தேவனுக்கு என்று கொடுத்தாள். பெருமைக்காக கொடுப்பதை அவர் பார்க்கல, இல்ல நம்ம கடமைக்காக கொடுக்கிறதை அவர் பார்க்கல. கொடுப்பதை வைத்தல்ல கர்த்தர் மேன்மைப்படுத்துவது. கொடுக்க வேண்டியதை முதலாவது இருதயத்தை, கொடுக்க வேண்டியது உணர்வுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் ஏன் விரும்புகின்றார்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு. முழு இருதயம் என்றால் என்ன? ஏதோ பாதி, ஏதோ கொஞ்சம், ஏதோ கிடைக்கும் பொழுது இப்படி அல்ல. உண்மையாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாக என்று சொன்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் மறவாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ எளிமையான வாழ்க்கை அல்ல. உணர்ந்து கொள்ளுங்க, அதுல நிறைய கரடு முரடான பாதைகள் உண்டு. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் வழி நெருக்கமாகத்தான் இருக்கும். அதுல அநேக விதமான கட்டளைகள் இருக்கும். அது வெளியே வாசிப்பதற்கு எளிமையாக இருக்கு, அதை பின்பற்ற ரொம்ப கடினம் உண்டு. அந்த கடினமான பாதையை தாண்டினால் மட்டும்தான் பரலோகத்திலே நிலைநிற்க முடியுமே தவிர இங்கே நின்றுட்டு லகுவாக கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னதான் பேசினாலும் சொன்னாலும் கொடுத்தாலும் செஞ்சாலும் அது நம்மை பரலோகத்திலே கொண்டு நிலை நிறுத்துவது இல்லை என் அன்பு ஜனமே. அல்லேலூயா. ஆயக்காரன் பரிசன் 2 பேர் ஜெபம் பண்ணினாங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணினாங்க. ஆனா ஆயக்காரன் தூரத்துல நிற்கிறான், பரிசேயன் அருகாமையில போய் நிற்கிறான் தேவ சமூகத்துல. அவனுடைய எண்ணம் எல்லாம் நான் பரிசுத்தவன், நான் நிறைய காணிக்கை கொடுக்கிறவன், நான் தசமபாகம் கொடுக்கிறவன், நான் அதிகமாக ஜெபிக்கிறவன், நான் இவனை போல அல்ல என்று சொல்லி மற்றவனை தன்னோடு கூட ஒப்புமைப்படுத்தி தான் நல்லவன் என்றும் அவன் கெட்டவன் என்றும் அற்பமான பார்வை பார்த்து தேவ சமூகத்தில் அவனை உயர்த்தி பேசுகின்றான். அவன் இருதயத்தினுடைய எண்ணத்தை அவர் அறிந்திருந்தார். அவன் எப்பேற்பட்ட எண்ணத்தோடு கூட தன் பக்கமாக நெருங்கி வந்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவன் பக்கத்திலே நின்ற பொழுதும் அவன் அவனுடைய முகத்தை பார்க்கவில்லை, அவனுடைய ஜெபத்தை கேட்கவில்லை, அவனுடைய காணிக்கையோ தசம பாகத்தையோ அவனுடைய உபவாசத்தை குறித்து அவர் மெச்சிக்கொள்ளவில்லை, நினைத்து பார்க்கவில்லை. தூரத்திலே நின்று கொண்டிருந்த ஆயக்காரனும், அப்பா உங்க முகத்தை கூட பார்க்க எனக்கு தகுதி இல்லை, நான் பாவியான மனுஷன், என் மேல் கிருபையாயிரோன்னு தான் அவன் கேட்டான். அது கிருபையை கேட்டு அவனுடைய முகத்தை அவர் நோக்கி பார்த்து அவனையே நீதிமானாக்கி ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டாரே தவிர
மேன்மையானவன், நான் நல்லவன், நான் அதிகாரம் உள்ளவன் என்று சொல்லி தன்னை உயர்த்தினவனை அவர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, அவனை குறித்து பேசவும் இல்லை. அன்பு ஜனமே, நம்ம தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தினுடைய நிறைவை அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நிறுத்து பார்க்கிறவராக இருக்கிறாரு. அதனால தயவாய் சொல்லுகின்றேன், உணர்வுள்ள இருதயத்தோடு கூட வாழுங்க. அந்த இருதயம் தான் பலன் கொடுக்க வைக்கும். அந்த பலன் தான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. மூன்றாவது வாசிக்கின்ற பொழுது யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம். நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தினிடத்தில் அவர் கொடுத்தார். அல்லேலூயா. இதற்கு முன்பதாக உள்ள பகுதிகளை வாசிக்கிற பொழுது தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் முன்பதாக யார் காட்டி கொடுக்க போகிறார் என்பதனை அவர் திட்டவட்டமாக தெளிவா சொல்றாரு. என் கூட இருக்கிறவன் தான் இதை செய்ய போறான். அதை அவர் நேரடியாகவே செய்து காட்டுகிறார். நான் யாருக்கு இதை எடுத்து கொடுக்கிறேனோ அவன் தான் இதை செய்ய போறான்னு சொல்லிட்டு அவர் அதை பலவித கோணங்களிலே இவன் தான் என்று அவர் நேரடியாகவே காண்பித்து கொடுக்கிறார். இப்ப அதே மாதிரி சொல்லிவிட்டு யூதாஸுக்கு தான் அந்த துணிக்கை தேய்த்து கொடுக்கிறார் இல்லையா? அப்பவே உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த பாவத்தை செய்ய போவது யாரு? யூதாஸ் தான் என்று. அன்புக்குரியவர்களை, உணர்வுள்ள இருதயம் ஏன் தேவை என்றால், நமக்கு கொடுத்த ஸ்தானத்திலே நாம் நிலைநிற்க வேண்டும் என்றால் உணர்வுள்ள இருதயம் நமக்கு அவசியம். யூதாஸுக்கு தேவ சீடன் என்கின்ற ஒரு ஸ்தானத்தை அவர் கொடுத்திருந்தார். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு, அவருடைய கிரியைகளை தானும் நடப்பிப்பதற்கு. இப்போ அவன் இப்பேற்பட்ட ஒரு பாவத்தை செய்ய போகிறான் என்பதனை அவர் செய்யும் முன்பதாக அவனுடைய எண்ணத்துக்குள்ள இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதனை அவன் அந்த பாவத்தில் விழும் முன்பதாக அவர் அநேக முறை நேரடியாக அவர் சுட்டி காட்டுகின்றார். அவர் தவறை சுட்டி காட்டுகின்றார். அவனுடைய இருதயத்தை உணரடையும்படி அவர் வைக்கின்றார். ஆனால் யூதாஸ் அதனை ஏற்றுக்கொண்டு உணர்வடைந்து அதனை செய்யாமல் இருக்கும்படியான வழிவகைகளை அவர் தேடவில்லை. என்னதான் சொன்னாலும் நேரடியாக அவனை அவர் உணர்த்தின பொழுதிலும் அவன் செய்ய வேண்டிய பாவத்தில் அவன் எப்படிதான் இருக்கிறான்? உறுதியா தான் இருக்கிறான். சாத்தானுக்கு அவர் இடம் கொடுத்து பண ஆசையிலே அவன் விழ வைத்து அவ்விடத்திலே பாவம் செய்யும்படி அவன் எல்லா யுக்திகளையும் சத்ரு செய்து விட்டான். ஆனால் ஒன்று கேட்கின்றேன், அந்த பாவத்துக்கும் அந்த சாத்தான் அவனுடைய உள்ளத்துக்குள் புகுவதற்கும் இடம் கொடுத்தது யார்? யார் இடம் கொடுத்தது? யூதாஸ் தான் இடம் கொடுத்தான் இல்லையா? நம்ம இடம் கொடுக்காம நமக்குள்ள சத்ரு வந்து நுழைய முடியுமாங்க? ஆண்டவருக்குள்ள ஒரு சீடனா இருக்கிறான். அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சீடன், தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சீடன். அவனுக்குள்ள பிசாசு வந்து நுழையணும்னா அவன் இடம் கொடுத்திருக்காம நுழைந்திருக்க முடியாது இல்லையா? அதான் நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்ட வார்த்தை, சிதறடிக்கிறவன் உங்கள் முகத்துக்கு முன்பதாக வருகிறான், நீ அரணை காத்துக்கொள், நீ கெட்டியாக காத்து வைத்துக்கொள், இல்லைன்னா அவன் வந்து எல்லாவற்றையும் சிதறடித்து விட்டு கடந்து போயிடுவான். விரிசல் நம்ம உண்டு பண்ணி கொடுத்தால் அவன் உள்ளே வந்து நுழைந்து அவனுடைய வேலையை காட்டுவதற்கு அவன் ஆயத்தம். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய ஸ்தானம் இழக்கப்பட்டு போவதற்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை இழந்து போவதற்கு காரணம் நாமத்தான் இருக்கிறோம். ஏனென்றால் பாவத்தை சுட்டி காட்டின பிறகும் அதனை உணர்வடைந்து அதனை விட்டு கொடுத்து அதில் மனம் திரும்பி வந்து புது வாழ்க்கை வாழ வருவதற்கு இருதய கடினத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறபடியினால் கடின இருதயம் நம்மை தேவனை கிட்ட சேர்க்க முடியாது. நம்மை குறித்து ஒருவர் நீங்க இதேப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்கன்னு கர்த்தருடைய வார்த்தையினால் சுட்டி காட்டுகிறார்கள் என்றால், இல்ல தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நமக்கு நேராக அந்த பாவத்தை சுட்டி காட்டி வருகிறது என்றால், தயவு செய்து சொல்லுகின்றேன், அதனை உள்ளத்துவமாய் ஒப்புக்கொண்டு விட்டு தேவ சமூகத்துல இரக்கம் பெறும்படி மாறுங்க. இல்லைன்னா நீங்க இருக்கிற ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு போவீங்க, இருக்கிற ஸ்தானத்தை இழந்து போவீங்க. யூதாச பாருங்க, பேதுருவும் அந்த இடத்துல சத்ருவினால சோதிக்கப்பட்ட பொழுதும் அவர் செய்வது பாவம் என்று அவர் உணர்வடைந்து அவர் மனம் கசந்து தேவ சமூகத்துல வந்து அவர் அழுத பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவர் மறுபடியும் சீடனாக பயன்படுத்தவில்லையா? ஊழியக்காரனாக பயன்படுத்தவில்லையா? அவரை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்யவில்லையா? என் அன்பு ஜனமே,
ஆனா யூதாசால முடியல. பிசாசு அவனை முழுவதுமாக ஆளுகை செய்த பிறகு குற்ற மனசாட்சி வந்து மனக்கசந்து அழுதான். ஆனா அவனை மனம் திரும்ப வைப்ப அந்த சத்துரு இடம் கொடுக்கல. அதற்கு முன்னாடியே அவனை சாக வைக்கும்படிக்கு அவனுடைய எண்ணத்தை தற்கொலைக்கு நேராக கொண்டு போய் நிலைநிறுத்தி விட்டது. பிசாசு இதைதான் செய்வான். நீங்க உங்க ஸ்தானத்தை இழக்கும்படி, உங்கள் வாழ்க்கையை இழக்கும்படி அவனுடைய தந்திரம் இதுவாகத்தான் இருக்கும். ஆனால் தயவு செய்து சொல்லுகின்றேன், உணர்வுள்ள இருதயத்தோடு கூட வாழுங்க. இல்லைன்னா பிசாசு உங்களை உங்கள் குடும்பத்தையும் அவனுடைய இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு போய் நம்மை நரகத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவான். நரகத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவான். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுதே மனம் திரும்பி விடுங்க. உங்களுக்கு நேராக வருகிறதுனால் ஒப்பு கொடுத்து விடுங்க. எந்த இடத்துல நீங்கள் இன்னைக்கு தளர்ந்து போய் நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் பின்மாறி போய் நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் தேவன் சுட்டி காட்டின பிறகு மனம் திரும்பாமல் கடின இருதயத்தோடு கூட இங்கதான் போவேன், இதைதான் செய்வேன், இப்படிதான் பேசுவேன் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அதை விட்டு வெளியே வாருங்க, வெளியே வாருங்க. என வேதமே சொல்லுது, யூதாசுக்கு அது பொருந்தும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை யூதாசுக்கு நடந்தது. அன்பு ஜனமே, எத்தனையோ நாட்கள் கடினமான உபதேசங்களை அவர் கேட்டிருப்பார், எத்தனை ஊமைகளை அவர் கேட்டிருப்பார், எத்தனை வசனங்களை கேட்டிருப்பார். ஆனால் கேட்ட பிறகு அவருக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இல்லாமற் போய் சத்துருவுக்கு இடம் கொடுத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனார். அதனால் அன்புக்குரியவர்களை, கடைசியாக உணர்வுள்ள இருதயத்தோடு கூட வாழ என்ன செய்ய வேண்டும்? வாசித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 107 அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 107 அதனுடைய 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் தமது வசனத்தின் மூலமாகத்தான் அவர் குணமாக்கி தப்புவிக்கிற தேவன் என்று. அதனால் அன்புக்குரியவர்களை, உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம வசனம் நமக்கு நேராக வருகிற பொழுது அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தும்படிக்கு நம்ம ஞானமா செயல்பட வேண்டும். இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோடு கூட உங்களோட பேச விரும்புகிறேன். ஒரு மனுஷன், ஒரு இளம் வாலிபன் தனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலி என்று சொல்லி மருத்துவமனைக்கு கடந்து போகிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன சாப்பிட்டேன்னு கேட்கிற பொழுது அவன் சரியா தூக்கம் இல்லாம மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கிறான். தேவையற்ற உணவுகளை எல்லாம் தேவையற்ற நேரத்துல சாப்பிடுகிறான். சத்தான உணவு இல்லை, உடம்புல வைட்டமின் கோளாறு ஏற்படுகிறது. சரியா தூக்கம் இல்லாததுனால உடம்புல பலவிதமான உபாதைகள், அஜீரண கோளாறு, தேவையற்ற சாப்பாடுனால வந்த பிரச்சனை, இதை எல்லாவற்றையுமே அந்த மருத்துவர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த வாலிபன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், இனிமே நான் இந்த தவறை செய்யக்கூடாது, நான் சரியான நேரத்துக்கு தூங்கணும், நல்ல சாப்பாடை தான் சாப்பிடணும், என்னுடைய பழக்கங்களை நான் மாற்றிக்கொள்ளணும்னு அந்த ஆலோசனை அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவன் இதை ஏற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பிக்கின்றான். அவனுடைய சரீரம் பழைய நிலைமைக்கு மாறுகிறது. வேதம் இதை பார்த்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுன்னா, நாமும் ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு பலவீனத்தோடு கூட வந்து நிற்கிறோம். நமக்குள்ள ஒரு பலவீனம், முன்ன மாதிரி நம்மளால ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படிதலோடும் நம்ம பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, பாவத்தை உணர்கிற ஒரு சிந்தனை, கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம், தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை விட்டு நம்ம எங்கேயோ இன்னைக்கு தூரம் போய் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இத்தனை பெரிய இழப்புகளும் பலவிதமான ஏமாற்றங்களும் தடுமாற்றங்களும் வந்து நம்ம பலன் கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு நின்று தவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகின்றார், இன்னைக்கு உனக்கு நேராக நான் வார்த்தைகளை அனுப்பி இதுதான் உன்னுடைய பிரச்சனைன்னு நான் சுட்டி காட்டி விட்டேன். ஆகையினால் இந்த உணர்வுள்ள இருதயத்தை பெரும்படி உனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிற பொழுது, இதை செய்வதற்கு உன்னுடைய வழிகளை நீ அர்ப்பணிக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் சீரமைக்கப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையும் தேவ ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்டு அதன் பலன் கொடுக்கிறதாக மாறும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. இடரல்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். எல்லாருடைய வாழ்க்கையில் இடரல்கள் வரும், சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனையிலே விழுந்து விடாதபடிக்கு மறுபடியும் கர்த்தருக்குள்ள ஏறும்படிக்கு நம்ம வசனத்தினால என்ன செய்யப்படணும்? ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்படணும். அதான் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருந்து ஒவ்வொரு நாளும் அதை பருகுகின்ற பொழுது மட்டும்தான், அந்த பலமான ஆகாரம் நமக்குள்ள போகிற பொழுது மட்டும்தான் நம்ம சத்துருவை எதிர்க்க முடியும், சாத்தானோடு கூட போராட முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், பரிசுத்தம் காத்து கொள்ள முடியும். கர்த்தர்
விரும்பி இந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஆக நான் கேட்ட இந்த வார்த்தையின்படி, அப்பா எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க. எனக்கு நம்ம கேட்க போகிறோம். அப்பாவை நான் அநேக நாட்கள் நான் ஆராதித்தேன், நான் ஜெபித்தேன், பின்பற்றினேன். ஆனா எனக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லாம இருக்கிறதுனால வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இல்லை. நான் கேட்கிற உபதேசம், ஆனால் அதுல இன்னைக்கு பலன் கொடுக்கிற ஒரு அனுபவம் இல்லை. இப்பொழுது நான் மாம்சத்தின்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இருக்கின்ற எல்லா கீழ்ப்படியாமைகளையும் தேவ சமூகத்தில் இப்பொழுதே ஒப்பு கொடுத்து யாவரும் கண்களை மூடி நம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகின்றோம். ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் கேளுங்க, அப்பா உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாருங்கன்னு கேளுங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று தாவீது கேட்ட அந்த விண்ணப்பத்தை நீங்களும் கேளுங்க. கேளுங்க அன்பு ஜனமே. அந்த சீடர்கள் எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாங்க. அவருடன் இருந்து அவர் மரித்தோரை கூட உயிரோட எழுப்பினதை கூட கண்டாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயத்தை வைத்து விட்டு கூட அவரை புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் பேசிக் கொண்டிருந்தாங்க. அவர் எதனையோடு கூட கேட்டார், நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறது எப்படி என்று அவர் கேட்டாரு. நம்மை பார்த்து கேட்கிறாரு, எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு? என்னை கொண்டு உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை நான் செய்திருக்கிறேனே, எப்பேற்பட்ட தேவனுமே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் இன்னும் உணர்வுள்ள இருதயம் இல்லாம இருக்கிறீங்க இல்லையா? உணர்வுள்ள இருதயத்தோடு கூட வாழ மறுக்கிறீர்களே. ஏதோ கடமைக்காக வரீங்க, போறீங்க, வசனத்தை கேட்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, காணிக்க கொடுக்கிறோம், ஆராதிக்கிறோம், அதோடு கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறோமே. இல்லை என் அன்பு ஜனமே, இல்லை என் அன்பு ஜனமே, அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதல்ல தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அதல்ல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாதை. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் சொல்லுகிற போதனைகள் என்ன? அவர் நம்ம நித்தியத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். நம்ம உலகத்துக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறோம். அவர் சத்தியத்தின்படி வாழ கற்றுக் கொடுக்கின்றார். நம்மை இன்றைக்கு உலக சரித்திரத்தை பார்த்து வியந்து கொண்டு நிற்கின்றோம். அவர் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நிலைத்திருக்க சொல்லுகின்றார். நம்ம உலகத்தின் கண்டுபிடிப்புகள் மீதும் மாயான சிற்றின்பங்கள் மீதும் இருதயத்தை வைத்து தேவனை மறந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அவர் வசனத்தை கேட்டு பலன் கொடுக்க சொல்லி இருக்கின்றார். ஆனா இன்றைக்கு நம்ம பலனற்றவங்க ஒரு கனியற்ற அத்தி மரத்தை போல நின்று கொண்டிருக்கிறோமே. நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள மாற்றம் வந்திருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கிறதா? நம்ம விசுவாசத்துல மாற்றங்கள் வந்திருக்கிறதா? தேவனை தேடுகிற அனுபவங்கள்ல மாற்றங்கள் வந்திருக்கிறதா? கர்த்தருக்குள்ள நிலைநிற்கிற அனுபவம் எவ்வளவாக இருக்கிறது? வறுமையிலும் சோதனையிலும் நோயிலும் துன்பத்திலும் எல்லா விதமான உபத்திரவத்திலும் ஒரு பவுலை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது என்று கேட்கும்படிக்கு ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு விசுவாச வைராக்கியம், தேவனுக்குள்ள நிலைநிற்கிற ஒரு அனுபவம் வந்திருக்கிறதா என் அன்பு ஜனமே? வந்திருக்கிறதா? கர்த்தர் கேட்கின்றாரே. பாவங்களை உணர்வடைய செய்வதற்கு உணர்வுள்ள இருதயம் தேவை அல்லவா? உணர்வுள்ள இருதயம் தேவை அல்லவா? பலன் கொடுப்பதற்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும் அல்லவா? நம்முடைய ஸ்தானத்தை இழக்க கூடாது என்றால் உணர்வுள்ள இருதயம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். வசனத்துக்குள்ள வாங்க, வசனத்துக்குள்ள வாங்க. சத்துரு வஞ்சித்து விடுவான். சத்துரு நம்மை கொல்லாத வழிகளை கொண்டு நம்முடைய எதிர்காலத்தையே அழித்து விடுவான். அன்புக்குரியவர்களே, நம்ம ஆலயத்துக்குள்ள வந்த உடனே சத்துரு நம்மை தொட மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம இல்ல. நம்ம திருவிருந்து எடுத்த உடனே நம்மள சத்துரு வஞ்சிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இல்ல. சீடனையே அவன் விட்டு வைக்கல. இயேசுவோடு கூட அந்த சீடனையே அவன் விட்டு வைக்கல. அவன் இடம் கொடுத்தான். அவன் வாழ்க்கையே இல்லாமல் போனது. அன்புக்குரியவர்களே, நீங்க இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்தும் கூட உணர்வற்ற இருதயத்தோடு கூட இருப்பீர்களே, ஆனால் உங்களையும் சத்துரு விட்டு வைக்க மாட்டார். உங்களுடைய எதிர்காலத்தை அவன் நசுக்கி விடுவான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி தப்புவிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது படி இன்னைக்கு கேளுங்க, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க அப்பா. எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க. என்னுடைய இருதயம் கற்பாறையாக அல்ல அப்பா, கடினப்பட்ட இருதயமாக அல்ல, ஆண்டவர் பிடிவாத இருதயமாக அல்ல, எல்லாமே ஏன் விருப்பம் நான் சொல்லுகிற இருதயம் அல்ல. ஒரு ஆயக்காரனை போல என்னை மாற்றுங்க. ஒரு தாவீதை போல என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிற பொழுது அதை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே, தாருங்க ஆண்டவரே. ஒரு பேதுருவை போல மனக்கசந்து உங்ககிட்ட வந்து சேருகிற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. எல்லா நிலையிலும் உம்மை
பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி உண்மையோடு கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்க வேண்டும் என்பதையும், அந்த பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மனுஷன் எப்படி வாழ்க்கை இருக்கும் என்பதையும், ஆண்டவரே பரிசுத்த ஆவிக்குள்ள நடக்கிற மனுஷன் பாவத்தோடு மனம் திரும்ப வேண்டும் என்பதையும், பாவத்தை விலகி போக வேண்டும் என்பதையும், சாத்தானால் வஞ்சிக்கப்படாதபடி அப்பா கர்த்தரால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் வேத சத்தியத்தோடு எடுத்து பேசினீங்களப்பா. ஆண்டவரே காதலோடு கேட்க கடவுள் என்று சொன்னதை போல ஆண்டவரே அப்பா அவருடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை கேட்டு இருக்கிறாங்க அப்பா. எங்க வாழ்க்கையில விதைக்கப்பட்ட வசனமான வீணா போக கூடாது ஆண்டவரே. அப்ப உணர்வடையிட ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, என் எதிர்காலத்துக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, என் பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, நான் நிறைவான சமாதானத்தை பெற்றுக் கொள்ள ஏற்ற வார்த்தை என்று சொல்லி ஒரு உணர்வடையிட்டப்பா. ஒரு உணர்வுள்ள ஆவியை தாருமாண்டவரே. யூதாசன் தன் வாழ்க்கையை அழைத்து விட்டார். ஆண்டவரோடு கூட இருந்தார். கூட இருந்து எல்லா அற்புதங்களையும் கண்ணால பார்த்த யூதாசு கூட கடைசி நேரத்துல பணம் என்று சொல்லக்கூடிய ஆசைக்குள்ள சாத்தான் கொண்டு போய் அவருக்குள்ள அவர் கிரியை செய்த காரணத்தினால அவன் பிறந்து கூட பிரயோஜனம் இல்லாதபடி அவன் தாண்டி கொண்டு செத்து போனானே. பிள்ளைகளை சாத்தான் இப்படிதான் செய்வார், இப்படிதான் அழைப்பார். நாம் ஆண்டவர் பிள்ளை என்று சொல்லி பெருமை வந்தாலே முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே என்னை இன்னும் புதுப்பியோ, என்னை புதுப்பியாப்பா. நான் ஒரு புது ஆவியை தாழ மாட்டவரா, அப்பா புதுசா என்ன உருவாக்கி நான் ஒவ்வொரு நாட்களும் என் பேச்சுல மாற்றம், நடத்தையில மாற்றம், சிந்தனையில மாற்றம், செயல்பாடுல மாற்றம், மற்றொரு சாட்சிய வாழ்க்கை எனக்கு தாழ்வு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் கேட்கிறோம். எவரையும் பெற்றுக்கொள்ள சொன்னாரு. யார் எப்படி கேட்கிறீங்களோ கேட்கறது ஏற்றாலும் பதிலை கத்திர வாழ்க்கையை தந்து இன்னைக்கு ஒரு அற்புதம் இயேசுவுக்கு வாழ்க்கை செய்ய போகிறார். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் மேல கத்திர நல்ல ஒரு விஷயம் இறங்கட்டையா. சத்துருவானவர் அப்பா அந்த வசனத்தை பறித்து கொண்டு போகாதபடி, அப்பா இவங்களை விட்டு வெளியெடுத்து போடாதபடி, அப்பா இவங்க வசனம் வேறு ஒன்றப்பா இதயத்துல வேறு ஒன்று அதை போட்டு காய்த்து கனி கொடுக்க தக்காவுக்கு அந்த வசனம் உறுதிப்படும்படியாய் கேட்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசுர பிள்ளைகள் இருக்கட்டும், வசனம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். ஒரு நாள் இந்த வார்த்தையை விட்டு விடாமல் இரவும் பகலும் தூங்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது இந்த வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளை கத்தர் மாற்றி தரும்படியாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரா. அப்படியே சிறமாக்கு நன்றி. இந்த வார்த்தையை கொடுத்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய மகளுக்கு ஆசீர்வதி பலப்படுத்தும் பத்திரமா பாதுகாத்தார். வரக்கூடிய வாரத்திலும் ஆண்டவரே ஒரு புது சத்தியத்தோடு வந்து உங்களுடைய வார்த்தை எடுத்து விதைக்க தேவன் சுகபல் ஆரோக்கியத்தை கொடுத்து ஞானமுள்ள இதயத்தை கொடுத்து தேவன் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த வாரம் எல்லாம் பாதுகாத்த தேவன் வரக்கூடிய வாரம் முழுவதும் பாதுகாப்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், மனமகிழ்ச்சி இருக்கணும், வேலை வாய்ப்புகள் பெருகணும், வருமானம் பெருகணும், கடன் பாரங்கள் பிள்ளைவிட்டு மறைந்து போகணும், பிரிவினை ஆவியில் குடும்பத்தில் சண்டை உண்டாக்குற ஆவியில் கணவன் ஒற்றுமையை குலைக்கிற ஆவியில் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தோடு வெளியேறி போகட்டாப்பா. ஆண்டவரே இந்த நாள் சத்தத்தை கேட்டு அனுபவம் எங்க வாழ்க்கை பிரகாசம் மாறுறது. நாங்கள் நல்லா இருக்க சாட்சியோட வாழ்க்கை எழுப்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல வரக்கூடிய வாரம் முழுவதும் கூலி வேலை செய்ய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வதிப்பீராக. 6 நாட்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து பிள்ளைகள் தேவதாமை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை தேவன் கண்மணி போல பாதுகாத்து தருவீராக. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை உங்களோட உத்தமோடு கத்த சுகபலன் கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சொந்தமாய் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சொந்தமாய் தம்முடைய என்னென்ன தொழில் செய்யறோம் அதை ஆசீர்வதிக்கப்பா. குறிப்பா விவசாயமா இருக்கலாம், அந்த விவசாய தொழிலை கத்த ஆசீர்வதிப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பா. பாலை கிறிஸ்தியா இருக்கலாம் அப்பா, எது செய்தாலும் விவசாய தொழிலை கத்த ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சொந்தமாய் தகப்பனை கடைகள் வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நல்ல தொழில்கள் நடக்கணும். அநேக மக்கள் வந்து இந்த பண்டிகை நாட்கள் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதுபோல டிரைவிங் ஸ்கூல் நடத்துற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கர்மான மக்கள் வந்து டிரைவிங் படிக்க உதவி செய்வீராக. உதவி செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தா வாகனங்கள் வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நல்ல ஓட்டங்களை கொடுப்பீராக. நல்ல ஓட்டங்களை கொடுத்து நல்ல வருமானங்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கைகூடி வந்து பிள்ளைகளுக்கு பண்டிகை நாட்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும்படியா
ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த தேர்பெடு தொழிற்சிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தொழிலுக்கு ஆசீர்வதித்தாரோ மழை காலத்தை பாதிப்பு வரக்கூடாது. மழையோ இது அது இல்லாமல் கத்தர் பாதுகாத்து பிள்ளைகள் எந்த பதிலும் அப்பா தேர்பெடு வைத்திருக்கிறாங்களோ அந்த பகுதியை கத்தர் வேலையடைத்து வரக்கூடிய நாட்கள் நல்ல வருமானங்களை ஈட்டி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இதே போராண்டவர என்ன தொழிற்சிற எல்லாரும் ஆசீர்வதிக்க படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பா. வரக்கூடிய வாரம் முழுவதும் தேவன் பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து தரும்படியா ஜெபிக்கிறோம். சின்ன பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அதே வாலிப பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்தாரோ வாலிப பிள்ளைகள் எந்த இடத்துல விழுந்து போகாம யார் வந்து ஏமாந்து போகாம தேவன் கண்மணி போல பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். படித்த வேலையில்லாத இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் வேலை வாய்ப்புகளை கொடுத்து வரக்கூடிய புதிய வாரத்தில் வேலைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் பத்திரமாய் பாதுகாத்து தருவீராக. கண்மணி போல பாதுகாத்தாரோ அதே போல பல துறைகளில் வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.